ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. நீங்கள் வந்து டிசிஎஸ் என்கியூடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆல் தி பெஸ்ட், நல்லா வந்து கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் குயிக்காக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 days பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் வந்து நிஞ்சா பேக்கேஜும் இன்வால்வ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் நீங்கள் இங்கே கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் அண்ட் டிஜிட்டல் மட்டும்தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எஃப்ஏக்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிஞ்சாவுடைய இம்பார்ட்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஹையரிங் ப்ராசஸ் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நிஞ்சா ஆஃபர் வந்து இந்த ஹையரிங் ஈவெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையாது. ப்ரைம் அண்ட் டிஜிட்டல், பட் ஸ்டில் நிஞ்சா ஆஃபர் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்டிங் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான ரவுண்ட் இருக்குது. ஃபவுண்டேஷன், அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி நினச்சிப்பீங்க அப்படின்னா ப்ரைம் அல்லது டிஜிட்டல் ஆஃபர் வேணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு செக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணால் போதும்னு நினைப்பீங்க. பட் அங்கே தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஃபவுண்டேஷனில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் அட்வான்ஸ்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, 2 கோடிங் கொஸ்டின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ ஈக்குவல் ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் செலக்ட் ஆக முடியும். எல்லா செஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல நீங்கள் அரௌண்ட் 15 to 20 கொஸ்டின்ஸ் தெளிவாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பாக வந்து உங்களால் ஃபவுண்டேஷன் செக்ஷன் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் ஆஃப் பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 15 கொஸ்டின் இந்த 3 ரவுண்ட்ஸ்லையுமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிற பட்சத்தில் ஃபவுண்டேஷன் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இங்கே தான் வந்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்டே இருக்குது. அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் நீங்கள் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் கோடிங் பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ஈஸியாகவும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ட்ரிக்கியாகவும் தான் இருக்க போகுது. ஸோ இதில் உங்களுக்கு 1.5 hours டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எது ஈஸி கொஸ்டின்ங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணணும் அண்ட் என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணணும். அதாவது என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும், எந்த டாபிக் கீழே வந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே மோஸ்ட்டாக உங்களால் வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியும். இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்புட் அவுட்புட் அண்ட் கொஸ்டின் மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக வந்து டிசிஎஸோடைய அயன் சென்டரில் தான் போயிட்டு அட்டன் பண்ண போகிறீங்க. வீட்டிலேருந்து எதுவுமே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ சாட் ஜிபிடி யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் போயிட்டு ஈவன் தோ உங்களோட கோடிங் கொஸ்டின் கரெக்டாக இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் அவங்களுடைய கோடிங் எடிட்டரில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அல்லது ப்ராப்பராக ரன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா டிசிஎஸ் அயன்லேயே மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அவங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு தென் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் அப்ளை பண்ணலைன்னா டேரெக்டாக போயிட்டு ப்ரொசீஜர் இருக்குது, நீங்கள் March 20க்குள்ளே அப்ளை பண்ணிடலாம். சரி, இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் செக்ஷன் இருக்க போகுது. அரௌண்ட் 75 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஈச் கொஸ்டின் 1 மினிட்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ 75 மினிட்ஸை வந்து நம்ம ஆப்டிடியூட்க்கு 25 மினிட்ஸ், வெர்பல் எபிலிட்டிக்கு 25 மினிட்ஸ், ரீசனிங் எபிலிட்டிக்கு 25 மினிட்ஸ் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் டைம்குள்ளே கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். அண்ட் அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் வந்து அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங்க்கும் 25 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் கோடிங்க்கு உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் 115 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ்டு செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த டியூரேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 190 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் வைஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் வந்து கொஸ்டின், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜ் அல்லது டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது
இருக்குது அண்ட் என்னென்ன வேரியேஷன் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா ஒரு 4 to 5 வேரியேஷன்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு வேரியேஷனுக்கும் என்ன ஃபார்முலா அண்ட் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அண்ட் அதில் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் கேல்குலேஷன்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்க மாதிரி நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது நீங்கள் சொல்யூஷன் 4 இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக வேல்யூஸ் அப்ளை பண்ணி கால்குலேஷன்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ரிசோர்ஸஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கிற யூடியூப் வீடியோ லிங்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு indiabix.com கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அங்கே போயிட்டு நீங்கள் டெய்லியும் என்னென்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பலில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ indiabix இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ப்ரெப்பின் ஸ்டவ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீச் சால்விங்க்கு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பேட்டர்ன் கொஸ்டின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து சீட்டிங் பசில்ஸில் வந்து நீங்கள் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் டெக்ஸ்ட் புக்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தியரட்டிக்கலாக பார்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் எஃபிஷியண்ட்டாக டைமுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நீங்கள் 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போங்க. அதுதான் வந்து ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அண்ட் அட்வான்ஸ்டு கோடிங்கில் யூஸ்வலாக வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஈஸி, மீடியம் அண்ட் மீடியம் ஹார்ட் லெவல். ஸோ அது வந்து உங்களுடைய இந்த டைம் இருக்கக்கூடிய எக்ஸாமில் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஈஸி டு மீடியமில் இருக்கக்கூடிய கொஸ்டினை கண்டிப்பாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லிங்க்ஸும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட்கான டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களால் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு ரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 4 டேஸ் நீங்கள் ஆப்டிடியூடில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 டேஸ் வேர்பல் அண்ட் நெக்ஸ்ட் 3 டேஸ் ரீசனிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் வந்து அட்வான்ஸ்டு குவான்ஸ் அண்ட் லாஜிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டேஸ் எல்லாமே நீங்கள் கோடிங் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்ககிட்ட வந்து ஒரு 6 ஹவர்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈக்குவலண்ட்டாக எல்லாத்தையுமே வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விஷ் அண்ட் டைமிங் எப்படி அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணும். உங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அல்லது நீங்கள் ரெஸ்யூமில் என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்களோ அதில் கிளியராக இருக்கணும். அதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி டிபிஎம்எஸ், டிஎஸ்ஏ, ஊப்ஸ் கான்செப்ட், எஸ்கியூஎல் இதெல்லாமே நீங்கள் ஒரு பேசிக் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது நாங்கள் ஏன் உங்களை ஹையர் பண்ணணும் அல்லது ப்ராஜெக்டில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நிஞ்சாக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரைம் அல்லது டிஜிட்டல் ஆஃபர். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.